ஒரு தடவை சாமி சொன்னார், ஒரு ஆரஞ்சு பழம் கையில வச்சிருக்காரு. இந்த பழம் நல்ல அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, கண்ணுக்கு அழகு, மூக்குக்கு மணம், நாக்குக்கு ருச்சி, உடம்புக்கு சத்து. சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டா அந்த கொட்டையில இருந்து இன்னும் ஒரு செடிய மரத்தை பழங்களை உண்டாக்குறது. ஒரு அறிவு இருக்குன்னு சொல்ற செடியில இருந்து இந்த பழம் இவ்வளவு செய்யறதுன்னா 6 அறிவு இருக்கிற மனுஷன் இவ்வளவு செய்யணும்னு சொன்னார். ஒரு பக்தர் அவரை கேட்கிறார் சுவாமிகிட்ட, 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 18 உபபுராணம், 108 உபனிஷத் இருக்குன்னு சொல்றாளே நம்ம சனாதன இந்து தர்மத்துல, இவ்வளவும் மொத்தம் வாழ்நாள்ல படிக்க முடியாது. இதோட சாரத்தை எனக்கு சுருக்கி சொல்ல முடியுமான்னு. சொல்லலாமேனர். மகிழ்வித்து மகிழ்னார். இது சுவாமி சொன்ன வார்த்தை இன்னைக்கு பல இடத்துல புழங்குறது. கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே சசியன் சேகர் சுவிட்ச் கேர்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதோட நிறுவனர் ஸ்ரீமான் தென்னாங்கூர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் இருந்தார். அவருக்கு சுவாமி சொன்ன வார்த்தை இது. இது அவரே என்கிட்ட பகிர்ந்திருக்கார் பல வருடங்களுக்கு முன்னாடி. அப்படி அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியில நம்ம மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கும் போது, ஒருத்தருக்கு தர்மம் பண்றோம், நான் கொடுக்குறேன், நீ இவன் வாங்குறாங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுங்க. ரமண பகவான் சொல்றார், ஒருவன் பிறருக்கு கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்துக் கொள்கிறான்ங்கிற. அப்போ அறத்த மகான்கள் இப்படியெல்லாம் சொல்றாங்க.